अस्सलाम वालेकुम फ्रेंड्स वेलकम टू निशा समेल इनकी நம்ம ரொம்ப டேஸ்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம் பொட்டேட்டோ ஸ்டஃப்டு கட்லெட் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்நாக்ஸ்க்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்தறலாம் நான் வந்து இங்க ஒரு 2 உருளைக்கிழங்க பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கேரட் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கேரட் வந்துட்டு துருவி எடுத்து வச்சிருக்கேன் and corn flour எடுத்து வச்சிருக்கேன் உப்பு மிளகுத்தூள் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாயில் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு ஸ்கின் வந்து நம்ம பீல் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாயில் பண்ணிக்கோங்க மாவு மாதிரி நல்லா மசிக்கணும் நம்ம அதை வந்துட்டு ஸோ அந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் இந்த ஸ்கின் வந்து பீல் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வந்துட்டு ஸ்கின்லாம் பீல் பண்ணியாச்சு நல்லா மாவு மாதிரி இப்போ வந்து நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மாவு மாதிரி மசிக்கணும் நல்லா மேஷ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் நல்லா டோ மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சில வந்து நமக்கு இருக்கணும் சோ இப்போ நம்ம வந்துட்டு இதுல வந்து நம்ம கொஞ்சம் சால்ட்டும் பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம் சோ தேவையான அளவுக்கு சால்ட் கொஞ்சோன்னு பெப்பரும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சால்ட்டும் பெப்பரும் போட்டதுக்கு அப்புறமா நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க மறுபடியும் ஒரு தடவை ஸ்மாஷ் மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க சோ mix பண்ணதுக்கு அப்புறமா இதுல வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து corn flour ஆட் பண்ணிக்கலாம் சோ ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து mix பண்ணிடுங்க சோ அந்த மாவும் பொட்டேட்டோவும் பாத்தீங்கன்னா நல்லா வந்துட்டு ஒரு திக் கன்சிஸ்டன்சில ஆகணும் அது வரைக்கும் நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா சப்பாத்தி டோ மாதிரி நல்லா வந்துட்டு mix பண்ணி எடுத்தாச்சு இந்த கன்சிஸ்டன்சில தான் நமக்கு இருக்கணும் இப்போ இத வந்து ஒரு சைடுல எடுத்து வச்சிரலாம் இந்த பக்கம் நம்ம கேரட் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா சோ அதுல வந்துட்டு கொஞ்சமா சால்ட் கொஞ்சம் பெப்பரும் ஆட் பண்ணிப்போம் நம்ம கொஞ்சமா சால்ட் கொஞ்சமா பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு mix பண்ணி விட்டுக்கோங்க இது வந்துட்டு நம்ம எந்த சால்ட் எதுவுமே பண்ண போறது இல்ல அதே அப்படியே வந்து தான் ஸ்டஃப் பண்ண போறோம் அதனால தான் நான் வந்து கொஞ்சமா சால்ட்டும் பெப்பரும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இது வந்து mix பண்ணியாச்சு இப்போ ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ இது கொஞ்சம் டோ எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வந்துட்டு ஒரு பால் ஷேப்ல வந்து செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி உள்ளங்கையில வச்சு கொஞ்சம் இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விடுங்க பிரஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அந்த கேரட் ஃபில்லிங் வச்சிருக்கோம் இல்லையா அத வந்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் வச்சிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விடுங்க ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா ஒரு தடவை பால் பண்ணிட்டு லைட்டா வந்து பிரஸ் பண்ணி விட்டுருங்க ஸ்டஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுருங்க இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பிளேட்ல ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் சோ மறுபடியும் இந்த மாதிரி டேப் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் அந்த ஃபில்லிங் வச்சிட்டு சோ ஃபில்லிங் வச்சதுக்கு அப்புறமா க்ளோஸ் பண்ணிட்டு நாங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கேரட் ஃபில்லிங் வச்சிருக்கோம் உங்களுக்கு வேணும்னா நீங்க chicken மட்டன் சீஸ் கூட வைக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் இன்னைக்கு வந்துட்டு கேரட் வச்சிருக்கேன் கேரட்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்டஃப் பண்றதுல சோ பாருங்க நம்ம இது மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் சோ பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கட்லெட் ஷேப்ல ரெடி பண்ணியாச்சு இத நம்ம வந்து தவால போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துறலாம் சோ தவா வந்து நான் இங்க ஹீட் பண்ணிட்டு இருக்கேன் இதுல வந்து நம்ம இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க சோ ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சு நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம் சோ பாத்தீங்கன்னா எங்க அக்கா கோடு ஏன் எல்லாத்தையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்
நான் வந்துட்டு கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் பன்னீர், சிக்கன், மட்டன் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணணும். எல்லாத்தையும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வந்துட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும். ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளோர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால குக் ஆகணும். ஸோ அதனால தான் நல்லா திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்துட்டு திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு இருக்கு. இன்னும் நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். நல்லா வந்துட்டு ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு வரணும். ஸோ அப்போ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். ஏன்னா நம்மளுக்கு வந்து வெளியே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்துட்டு சாஃப்டாகவும் இருக்கணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டு கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. இதை வந்து நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ கோல்டன் ப்ரௌனாக சூப்பராக ரெடியாக இருக்குது. பொட்டேட்டோ ஸ்டஃப்டு கட்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து என் தம்பி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுவான். வசீம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா வசீம்? செம்மையாக இருக்கு. ஸோ பாருங்கள் உள்ளே வந்துட்டு நம்மளுக்கு அந்த கேரட் ஃபில்லிங் வந்து நல்லாவே வந்துட்டு சாஃப்டாக வெந்திருக்கு. அண்ட் வெளியே பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது.